நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இனி வரும் காலங்களில் கிரிப்டோ கரன்சி வங்கிகள் தான். வங்கிகள் என்ற கருத்து காலாவதியானது என டொனால்ட் ட்ரம்ப் புதிய கிரிப்டோ பிளாட்ஃபார்மில் பைனான்சியல் லைவ் ஸ்ட்ரீமை வாங்குகிறார். மெதுவாக நகரும் வங்கிகளை முறியடிப்பது மூலம் கிரிப்டோக்களை நிதி நீரோட்டத்திற்கு தள்ளுவதே இலக்கு என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் கோவில் நிலம் என்று தீர்ப்பு உள்ளது. சாதாரண பக்தனுக்கே தீர்ப்பின் நகல் கிடைக்கும் போது அறநிலையத்துறை அமைச்சருக்கு கிடைக்காதா? இந்துக்கள் வழிபாட்டு உரிமைகளை நிலைநிறுத்த இயலவில்லை என்றால் பதவியை விட்டு வெளியேறலாமே என நீதிமன்ற தீர்ப்பை கையில் வைத்துள்ள நபர் கேள்வி. தேனி அருகே மதுரை மாவட்டத்தை சேர்ந்த 5 பேர் தேனியை சேர்ந்த ஆண்டவர் என்பவரிடம் ஒரு சுவாமி சிலை போட்டோவை காட்டி, இந்த சிலை 1 கோடி ரூபாய் ஆகிறது, இந்த சிலையை வீட்டில் வைத்து பூஜை செய்து வந்தால் சிலை பேசும், செல்வம் பெருகும் என கூறி ஒரு உலோக சிலையை 1 கோடி ரூபாய்க்கு விலை பேசி 5000 ரூபாய் முன்பணம் பெற்று சிலையை ஆண்டவரிடம் கொடுத்தனர். அவர் வீட்டில் வைத்து பூஜை செய்த போது சிலை பேசாமல் இருந்தது. ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஆண்டவர் பணத்தை திருப்பி கேட்டதால் 5 பேரும் ஆண்டவருக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். ஆண்டவர் பழனிச்செட்டிப்பட்டி போலீசில் புகார் அளித்தார். போலீசார் 5 பேரையும் கைது செய்து சிலை மற்றும் கார் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தை சேர்ந்த கபடி வீராங்கனைகள் பஞ்சாப் மாநிலத்திற்கு கபடி போட்டியில் கலந்து கொள்ள சென்ற திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழக மாணவிகளை வடமாநில ஆண் நடுவர்கள் தாக்கியுள்ளார்கள். இது சம்பந்தமாக இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டது வைரலாகியது. தகவல் அறிந்த தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அங்குள்ள லோக்கல் போலீசாரிடம் பேசி இந்த விளையாட்டு குழுவை பத்திரமாக தமிழகம் திரும்ப ஏற்பாடு செய்துள்ளார். மேலும் கபடி குழு தலைமையாளரிடம் 1 லட்சம் ரூபாய் செலவுக்கு ஜிபே செய்துள்ளார். நாளைக்குள் கபடி குழு தமிழகம் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மாதந்தோறும் மின் பயன்பாடு கணக்கெடுப்பை விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டு வருமாறு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு விடிவு என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். வரக்கூடிய 2026 தேர்தலை சந்திக்க கனிம வள கொள்ளை கும்பலை திமுக நம்பியிருக்கிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்புத்துறை, கல்வித்துறை இணைந்து ஆண்டுதோறும் வீர் சுதா போட்டியை நடத்துகின்றன. ராமாபுரம் மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவி பிருந்தா இந்த கல்வியாண்டில் நடந்த போட்டியில் ராணி லட்சுமிபாய் என் கனவில் வந்தார், நம் நாட்டுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரைக்கு 10,000 ரூபாய் முதல் பரிசும் குடியரசு தின விழா அணிவகுப்பை காண சிறப்பு விருந்தினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.